போது தேவன் வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தையை கொடுத்தாரு. 100 வயசுல அந்த அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, 100 வயசுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அவருக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. 100 வருஷம் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு. எத்தனையோ காரியங்களை அவர் சந்திச்சிருப்பார் இல்லைங்களா? அவருக்கு எவ்வளவு அனுபவங்கள் இருக்கும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல அவருக்கு என்ன பண்ணிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அவங்க தங்கச்சி பிள்ளைங்களை, தம்பி பிள்ளைகள் எல்லாம் தூக்கி வளர்த்து பார்த்திருப்பாரு இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு கையில அவர் குழந்தை கொடுத்திருக்கும் போது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட பெயர் ஈசாக்கு. சோ இந்த ஈசாக்கு குறித்து நம்ம வேதம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அருமையான பிள்ளை. அதனாலதான் வேதத்துல சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றேன். தேவன் வந்து ஒரு மனுஷனுடைய பேரை சொல்லி நான் இவருடைய தேவன் சொல்லி சொல்றாரு. ஆபிரகாம சொல்றாரு, நான் ஆபிரகாமுடைய தேவன். ஈசாக்கு சொல்றாரு, நான் ஈசாக்கின் தேவன். ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோப், யாக்கோபின் தேவன் சொல்றாரு. அப்ப இந்த ஆபிரகாம் அந்த குழந்தையை எப்படி வளர்த்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, ஆபிரகாமுக்கு நன்கு தேவனை பத்தி தெரியும் இல்லைங்களா? அவர் என்ன சொல்லி இருக்கிற வளர்த்திருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் ஞானம் உள்ளவர் இல்லைங்களா? அவருடைய குணத்துக்கு மிஞ்சி அவர் எதுவுமே செய்ய மாட்டார். இப்படி தேவனை பற்றின அறிவு, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், பலசாலியாக இருந்தோம், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவரா இருந்து கூட அவர்கிட்ட ஒரு சின்ன அநீதி கூட கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு இருக்க உலகத்துல இருக்க ஒரு மனுஷனை பாருங்க, மிகவும் பலசாலியா இருப்பாங்க, வசதி படைத்தவங்களா இருப்பாங்க, ஆனா அநீதியான காரியத்தை செய்வாங்க. ஆனா தேவன் பாருங்க, சிருஷ்டித்த தேவன், உண்டாக்குன தேவன், நான் நீதிபரன்னு சொல்றேன். அப்போ அந்த நீதிக்கு புறம்பா அவர் ஒரு காரியமும் செய்ய மாட்டார் இல்லைங்களா? இதை தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இரண்டாவது, நான் அன்புள்ள தேவன், தேவன் அன்புள்ளவர். சோ அவர் எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்முடைய பிள்ளைக்கு எப்படி அன்பு செலுத்துறோமோ அதே போல நம்முடைய தகப்பன் என்ன பண்ற, நமக்கு அன்பு செலுத்துறார். நாம நம்முடைய குழந்தைகள் வளர்ந்து வரும்போது நம்முடைய அன்பு என்ன ஆகும், நாளுக்கு நாள் குறைஞ்சிடும். அது வளர்ந்து வரும்போது ஈக்குவலா வந்துருது இல்லைங்களா? அப்போ எனக்கு அந்த குழந்தையோட இருக்கும்போது இருந்த அந்த அன்பு வளரும் போது குறைஞ்சிடும். ஆனா தேவனுக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள். ஐயா வயசானவங்க, இன்னும் ஒரு மூத்த ஐயா இருக்காங்க, அவங்களும் தேவனுக்கு யாருங்க, ஒரு குழந்தை தான் இல்லைங்களா? அப்ப அந்த தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு பயந்து நடங்கன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? இதுதான் தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. சோ தேவன் நீதிபரரா இருக்கிறார். இரண்டாவது, தேவன் அன்புள்ளவரா இருக்கார். நம்ம எப்போது நேசிக்கிறவரா இருக்கார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைக்கு தப்பு செஞ்சு அடிச்சு மிரட்டிடாம, அடிச்சாலும் உடனே நம்ம என்ன பண்றோம், அரவணைத்துக் கொள்றோம். சோ இப்படி தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இப்படி நீ தேவனை பற்றின அறிவை முழுவதும் என்ன கொடுத்திருக்காரு, அவருக்கு சொல்லி 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 வளர்த்தார். இன்னும் பாத்தீங்கன்னா, நாம தீமை செய்யக்கூடாது, நாம தீமையோட எதிர்த்து நிக்க கூடாது, ஒருவருக்கு ஒருவர் நாம் சண்டையிடக்கூடாது, இப்படிப்பட்டதெல்லாம் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, சொல்லி வளர்த்திருக்காரு. ஆனா அவர் ஒரு காரியம் செஞ்சாரு தெரியுங்களா? இந்த குழந்தை வளர்ந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் சம்பாதிச்சு கொடுத்தாரு. அது என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள்ல துறவு வெட்டுவாங்க, கிணறு வெட்டுவாங்க. அந்த கிணறு வெட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கிணறு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு, இது என்னோட இடம், பாஞ்சு விட்டுட்டு போன்னு சொல்றாரு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க? வெட்டுற வரைக்கும் வரல, வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, யாரு, இந்த ஈசாக்கு. அப்போ சொல்லும் போது சரி வச்சுக்கோப்பா அப்படின்னு போயிட்டாரு. இன்னொரு இடத்துல போய் கிணறு வெட்டுறாரு. அது வெட்டி முடிச்சதுக்கு பிற்பாடு இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதையும் விட்டு கொடுத்துட்டாரு. மூன்றாவது ஒரு இடத்துல போய் கிணறு தோன்றாரு. அந்த இடத்துல யாருமே வரல, தேவன் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷன். யாருக்கிட்டையும் சண்டை போடல இல்லைங்களா? இதுக்கு எப்படி யார் காரணமா இருக்குது நினைக்கிறீங்க? அந்த ஊர் ராஜாவே பார்த்து சொல்றாரு, நீ உன்னோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் இல்லைங்களா? இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு, தன் பிள்ளைய மகனுக்கு தேவனை பற்றி சொல்லி அறிவை கொடுத்திருந்தார். ஒரு அருமையான பிள்ளையாக உருவாக்கி இருந்தார். சரி, அடுத்ததாக இன்னொரு பிள்ளை, இன்னொரு தாயை குறித்து நம்ம பார்க்கலாம். அன்னாள் என்ற ஒரு பெண். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நிந்தைகள். குழந்தை இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கேலி பண்றதும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க போய் தேவனிடத்துல போய் பிரேயர் பண்றாங்க, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் கேட்கறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அடுத்த வருஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து
ஸோ அந்த குழந்தைய பற்றி நம்ம பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த உடனே அவங்களுடைய யோசனை எப்படி இருந்துச்சு? இந்த குழந்தைய நான் தேவனுக்குன்னு நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துல கொண்டு அவங்களை விட்டு தேவனுடைய சித்தப்படி அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? தேவனை பற்றின அறிவு நிறைய கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? நான் தேவன் எப்படிப்பட்டவருங்கிறதையும் அவங்களுக்கு போதிச்சிருக்காங்க. அப்படி போதிச்சு வளர்த்த ஒரு குழந்தை யார் தெரியுங்களா? இந்த பைபிள்லயே 2 புத்தகம் எழுதியிருக்க சாமுவேல் என்ற ஒருத்தர். சாமுவேல், 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படின்னு புத்தகத்தை பார்த்திருக்கீங்க. ஸோ இந்த குழந்தைய அவங்க ஒரு வளர்ந்து வந்த பிற்பாடு தேவனிடத்துல போய் அர்ப்பணிச்சிடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தானா உங்களுக்கு தர்றேன் அப்படி சொல்லி அங்க அர்ப்பணிச்சதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அவரை பத்தி பாத்தீங்கன்னா அவரை பத்தி நாளெல்லாம் பேசலாம். அவ்வளவு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒரு மீறி நடந்தது கிடையாது. அவருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அவங்க தாய் அந்த மாதிரி தன் குழந்தைக்கு தேவனை பற்றின அறிவை கொடுத்திருந்தாங்க. பைபிள்ல நீங்காத இடம் பெற்றிருக்காரு. நான் முதலாவது பார்த்த ஈசாக்கு, இந்த சாமுவேலும். காரணம் என்னங்க? தேவனை பற்றின அறிவை அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நாம இந்த குழந்தைக்கு தேவனை பற்றின அறிவை கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு என்னங்க தேவை இருக்கு? நாம் முதலாவது தேவனை யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? தேவனை தெரியாத பட்சத்தில் நாம எப்படி அவங்களுக்கு தேவனை பற்றி சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ நாங்க இப்போ என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, அதுல 128வது சங்கீதத்துல 1வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யார் நடக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான். பாத்தீங்களா, வேதம் சொல்லுது. அப்படி நடக்கிறவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நமக்கு கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்ம வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம் இல்லையா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்த வசனம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். பாருங்க, முக்கியமா கணவன் மனைவி. ஸோ அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அநேக குடும்பங்கள் இதுதான் பிரச்சனையே, கணவன் மனைவி இல்லைங்களா? ஸோ தேவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, மனைவி எப்படிப்பட்டதா இருக்குமா? வீட்டோரம் கனிதரும் திராட்சை செடியை போல. ஒரு வீட்டு ஓரத்துல ஒரு திராட்சை செடி இருக்கு, அதுல கனி நிறைய இருக்கு. அது எப்படி இருக்குமோ அது போல மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனால் வருகிற ஆசீர்வாதம். தேவன் அந்த மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை கொடுக்கிறார், அந்த கணவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு இல்லைங்களா? அதான் சொல்றாரு. இது அடுத்த 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அடுத்தது 6வது வசனம் வாசிங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பாருங்க, அதுதான் வேதம் சொல்லுது. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை, அதாவது ஆயுசுகளை சொல்ற, நீண்ட ஆயுசை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு குழந்தைய தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட வளர்க்க வேண்டியதா இருக்கு. 2வது, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட வளர்க்கணும்னு சொன்னா முதலாவது நாம் தேவனை அறிந்திருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த தேவனை பற்றி அறிந்து கொள்வது எப்படி அப்படிங்கறத நமக்கு முக்கியமா இருக்கு. இப்பொழுது நம்ம மத்தியில நம்முடைய சகோதரர் நம்முடைய தேவனை பற்றி சில காரியங்களை பற்றி பேசுவாங்க.